Hi friends, you are what you sleep. Sleep அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது. என்னோட வெரி ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஆர்டிக்கல் கூட நான் ஹாவ் டு ஹாவ் பெட்டர் ஸ்லீப் அண்ட் வாட் டு அவாய்ட் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஆர்டிக்கலாக எழுதினேன். ஸ்லீப்புக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா பர்சனலி ஐ கிவ் ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு அ குட் குவாலிட்டி ஸ்லீப் பிகாஸ் என்னோட ஹெல்த் ரொட்டீன்ஸ்க்கு அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணும். 2002லேருந்து 2026 வரைக்கும் நம்ம பார்த்த மேஜர் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு இருந்த மெயின் கன்சர்ன் இன்சோம்னியா, நாட் ஏபிள் டு ஸ்லீப் ப்ராப்பர்லி, அதர்வைஸ் தூங்கிடுறாங்க, இன்பிட்வீன் அந்த தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இஸ் ட்ராப்பிங். இதுக்கு பல விதமான சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இன் டாக்டர் வஹாப்ஸ் வி ப்ராக்டிஸ் பிரானிக் அக்யூபங்க்சர், ஹோமியோபதி, ஃப்ளவர் ரெமடிஸ் அண்ட் ஆல்சோ வி டீச் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஃபார் பேஷண்ட்ஸ். செல்ஃபாக எப்படி அவங்களோட தூங்குகிற ரொட்டீனுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் அக்யூப்ரெஷர் பாயிண்டில் 2 to 3 minutes ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாக அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு. ஸோ H7 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை சைனீஸில் ஷென்மென் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தட் மீன்ஸ் இட் இஸ் அ ஓப்பன் கேட் டு ஹெவன். ஒரு இம்மீடியட்டாக நம்மளோட மைண்டை காம் பண்ணி நம்மளோட ஸ்பிரிட்டை வந்து நரிஷ் பண்ணுறதுக்கான ஒரு எஃபெக்ட் இந்த பாயிண்டில் இருக்குது. ஸோ ஒரு 2 to 3 minutes நம்ம ரிஸ்ட் க்ரீஸில் இருக்கிற இந்த லொக்கேஷனில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அப்படி ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்குது. ஸ்லீப் இஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட 99 பாயிண்ட் ஆஃப் ஹீலிங் மெக்கானிசம் நம்ம ஒரு நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது தான் நடக்குது அக்கார்டிங் டு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். ஸோ நீங்கள் சரியாக தூங்கலை, ஒரு குவாலிட்டி இல்லை, நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடவே தூங்குறீங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களால் சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறையும். அது உங்கள் ஹெல்த்தில் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பிகாஸ் அக்கார்டிங் டு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நம்ம வந்து 2 million டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறோம் எவ்ரி மொமெண்ட்டுக்கு. ஸோ நம்ம 5 சென்சஸையும் காம் பண்ணுறதும் நம்ம தூங்குறதும் இன்னும் இன்ஃபேக்ட் இன்னும் டீப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஸ்லீப் இஸ் அ அன்கான்ஷியஸ் மெடிடேஷன் அண்ட் மெடிடேஷன் இஸ் அ கான்ஷியஸ் ஸ்லீப். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஒர்க் லைஃபோட பேலன்ஸ். நம்ம பெட்ரூம் வரைக்கும் நம்மளோட ஒர்க் கொண்டு வரும்போது வைஃபை, மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூங்க போகும்போது டெஃபினட்டாக நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் அஃபெக்ட் ஆகுது. அட் த சேம் டைம் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் வந்து 2 hours முன்னாடி தூங்குறதுக்கு பெட் டைமுக்கு 2 hours முன்னாடி ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறோம். ஆனால் டாக்டர்ஸே அதை ஃபாலோ பண்ண முடியறதில்ல ப்ராக்டிக்கலாக when it comes to ஒர்க் அண்ட் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ஒரு ஹீலராக வந்து என்னென்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசனபிளி நம்ம வந்து கேட்ஜெட்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பெட்ரூம். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கேட்ஜெட்ஸ் நம்ம நைட் டைமில் நமக்கு இருக்கிற ஒர்க் ஐடியாஸை நம்ம ஒரு பிளானர் மூலமாக நம்மளோட நோட்ஸ் எடுக்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். பிஃபோர் ஸ்லீப்பிங் gratitude journalizing, gratitude diary or journalizing, writing at least few lines or 1 page அப்படிங்கிறது உங்களோட ஒரு குட் ஸ்லீப்புக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் அந்த டேயோட என்டையர் ரிஃப்ளெக்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாம் when you write it down அது உங்ககிட்டேருந்து ரிலீஸ் ஆகுது. எனர்ஜெட்டிக்காக இட் இஸ் ட்ரான்ஸ்மியூட்டிங். அண்ட் எனி ஃபேவரட் புக்ஸ் ஆர் எந்த புக் நீங்கள் ரெகுலராக படிக்கிறீங்களோ உங்களோட புக் ரீடிங் ஹேபிட்க்கு இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைல் டைம் தரதே இல்லை. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 15 minutes நீங்கள் படிக்கிற புக்கை வந்து நீங்கள் ரீட் பண்ணும்போது நிறைய தடவை ரீட் பண்ணுறப்பவே உங்களோட பாடியோட ஸ்லீப்பிங் ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகுறதுனால உங்கள் ஸ்லீப் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஃப்ளவர் ரெமடிஸில் வந்து there is a combination called rescue remedy which is a very effective remedy to calm your mind instantly. ஸோ அதில் நீங்கள் ஒரு 2 drops ஆர் 5 drops நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிஃபோர் பெட் டைம் சிப் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டன்ட் காம்னஸ் கிடைக்குது. அண்ட் ஃபைனலி 4-7-8 அப்படிங்கிற பிரத்திங் டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தட் இஸ் inhaling for 4 count, 7 counts a hold and exhaling through your mouth slowly. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் கூட நம்ம ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.